வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மந்த்லியில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2024 2026 கிட்டத்தட்ட நம்ம வந்து மே மாதம் வந்துட்டோம். ஸோ ஜூன் மாதம் கூட நம்ம வந்து கணக்கில் வந்து வச்சுக்குவோம். ஸோ அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு நியர்லி 2.5 இயர் பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. மேக்ஸிமம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 26,400, மேக்ஸிமம் நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. நிறைய தடவை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ஹை வந்து வச்சுட்டு வந்து மேலே வந்து போகணும். அப்படி இல்லையா ஒரு லோயர் லோ வச்சுக்கிட்டு வந்து கீழே வந்து போகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து இங்கேயெல்லாம் வந்து போகும், இங்கேயெல்லாம் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்மளால் வந்து வர முடியும். ஸ்டாக்ரேட்டான ஒரு ஏரியாவுக்கு வந்து வரும்போது அல்லது வந்து அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து சுற்றும் போது பெருசாக நம்மளுக்கு வந்து டெய்லி அதாவது ஒரு இன்ட்ராடே லெவல் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. அது கிடைக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். இதுவே வந்து அந்த ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 5 நாள் ட்ரேடிங் செஷனில் 3 நாள் 4 நாள் அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நாம் வந்து பண்ணணும். ஏன் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியலே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் லெவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை அப்படியே மறுபடியும் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கொண்டு போகிறோம். வீக்லி டைம் ஃப்ரேம் கொண்டு போகும்போது இதுக்கு வந்து இவ்வளோதான் லெவல், இதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து டெய்லி, அதே மாதிரி தான் வந்து 1 ஹவர். அதுக்கப்புறம் தான் நாம் ட்ரேட் எடுக்கிற அந்த 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் 2 மினிட்ஸில், அதே மாதிரி 1 மினிட்டில். இப்போ நமக்கு வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். அப்போது நம்மளோட ஒரு ட்ரேடுக்கு எடுக்கும்போதே குறைந்தபட்சம் நமக்கு வந்து 100லேருந்து 150 பாயிண்ட் பக்கம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 300-400 பாயிண்ட் தான் வந்து கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ கிடைக்கும், மிஞ்சி போனால் வந்து 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் அந்த ரேலுக்கு தான் வந்து மூவ் வந்து கிடைக்கும். அதான் நான் ட்ரேடுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ட்ரேடு பற்றி நாம் வந்து யோசிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து யோசிக்கணும். ஸோ அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து ஒரு வண்டி வந்து பயங்கரமான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கிற வண்டி நம்பி நாம் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா நம்பி நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு போகலாம், அல்லது வந்து ஊட்டி மலையை வந்து ஏறலாம், ஏற்காடு மலை ஏறலாம், கொல்லிமலை மலையை வந்து ஏறலாம். ஆனால் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருச்சியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீங்கள் அந்த வண்டியில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் வந்து திருச்சியிலேருந்து சேலம் வருவீங்க, சேலத்துலேருந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தாகணும். அதே மாதிரி தான் திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நாமக்கலோ இல்லை ஒரு சேந்தமங்கலமோ நீங்கள் வந்து வரீங்க, அந்த இடத்துலேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீக்லி அனாலிசிஸ்லையும் சரி, டெய்லி இன்ட்ராடே அனாலிசிஸ்லையும் சரி, இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதுக்காக பார்க்க வேண்டியதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் படி இந்த இடம் ஒரு 26,300, இந்த 22 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகுது. ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மல்டி டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபஸ்ட் எடுத்திருந்தாங்க, 2வது இந்த இடத்துல, 3வது இந்த இடத்துல, 4வது இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க, இந்த இடத்துலையும் ஒரு 2-3 டைம் வந்து எடுத்திருக்கிறாங்க.
ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் மாதிரி வந்து இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ரேலி வந்து வருது இல்லையா, அந்த ரேலி வந்து ஒரு டவுன் சைடு வரும், ஒரு அப் சைடு வரும், அது எப்படி வேணால் வந்து இருக்கட்டும். அந்த ரேலியில் எங்கேயாவது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்கேயாவது இருக்குதா அப்படிங்கிறத நாம் வந்து கவனிக்கணும். ஸோ அப்படி கவனித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த டவுன் சைட்லேருந்து ஒரு அப் சைடு வந்து நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. செகண்டு, இந்த இடத்துல நம்மளால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த சப்போர்ட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம், நமக்கு 26,400 ரெசன்ஸாக வந்து இருக்குது. சப்போர்ட் எங்கே இருக்குது, 22,000 இருக்குது. அது அப்படியே இன்னும் நம்ம வந்து வீக்லிக்கு வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னும் ஒரு ரெசன்ஸ் நமக்கு வந்து இன்பிட்வீன் கேப்பில் வருது. அது பார்த்திங்க அப்படின்னா 24,200 300 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஓவராலாக ஒரு ட்ரெண்டு இருக்கும்போது சப்போர்ட் ரெசன்ஸ் வந்து வேறையாக இருக்குது. அதே நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றும் போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேறையாக வருது. ஸோ இதுக்காக தான் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரகிள் கன்ஃபார்ம் ஆகுது, பெருசாக நம்மளால் வந்து இந்த 24,500க்கு மேலே நம்மளால் வந்து க்ளோசிங் வைக்க முடியல அப்படின்னா என்னடா இருக்கலாம், மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து இறங்கும். இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியலையே, அதுவும் இல்லாமல் ஒரு பையர்ஸ் வந்து உள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து எங்கே போகும், ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ அப்போ எதுக்காக வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட் கிட்ட போகும், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை வந்து டச் பண்ணால் தான் மறுபடியும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்தே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவல் வந்து எப்படி வந்து ஹோல்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த 24,250 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். இதுக்கு இந்த லெவலில் இருந்து ஒரு பஃபர் பாயிண்ட்டாக 24,800 வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 வந்து பஃபர் பாயிண்ட்டாக வந்து கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளெல்லாம் வந்து ட்ராப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராப் பண்ணி வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணுவாங்க. ஸோ வால்யூம் கேதர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணுமோ அல்லது வந்து கீழே கொண்டு போகணுமோ, அப்போ உங்களுக்கு வந்து வால்யூம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அப்போ அவங்களோட ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1 lakh தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அப்படின்னா உங்களோட குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். இதுவே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1 lakhே வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலேயும் கொண்டு போக விடாமல் கீழேயும் கொண்டு வராமல் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு வால்யூம் கேதரிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ இந்த வால்யூம் கேதரிங் நடக்கிறதுனால என்ன நடக்கலாம், ஸோ ப்ரைஸ் மறுபடியும் இந்த 23,800 உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிஷியலாக வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 24,800 உடைச்சாங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு 25,600 நோக்கி வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ மந்த்லியில் வேறு வித மாதிரி ஒரு சப்போர்ட் வருது, வீக்லியில் வேறு மாதிரி வருது, டெய்லியில் வேறு மாதிரி வருது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்ட்ராடேயில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸே வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது, டவுன் ட்ரெண்டே போனாலும் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், ஒரு
100 பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 300 பாயிண்ட் தள்ளி வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து லெவல்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் வந்து மல்டி டைம் ஃப்ரேமுக்கு வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணணும். ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இந்த கேப், அதாவது ஒரு 24,800லேருந்து ஒரு 23,800 இதை எங்கேயாவது வந்து உடச்சிட்டு வந்து போகணும். அப்படி போகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. சேம் ஒரு ரேஞ்ச் போண்டால் வந்து டைட் ரேஞ்சாக வந்து போகும். ஸோ அப்படி டைட் ரேஞ்ச் வந்து போகும்போது ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் இல்லையா, அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வெறும் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அசஸ் வந்து ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது டச் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு டச் பாயிண்ட்ஸ் வந்து வரணும். 3 அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு சேஃப். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபஸ்ட் டச் பாயிண்ட், ரெண்டாவது டச் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி மார்க்கெட் என்ன நடக்கலாம், ஒரு 3வது டச் பாயிண்ட்ஸ் கூட வந்து ட்ரை வந்து பண்ணலாம். அப்போது மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இப்படி மேலே போய் மறுபடியும் இப்படி கீழே இறங்கி ஃபைனலாக ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இப்படி அப்டன்றது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா இந்த டச் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டச் பாயிண்ட்ஸை நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல 2 டச் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. 3வது ஒரு டச் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல 3வது டச் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துருச்சு. அதே மாதிரி டெய்லி அப்ட்ரெண்ட்லேயும் இந்த இடத்துல 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் கிளிக் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளிக் ஆகலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு லெவல். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு சினாரியோ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் வந்து வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 23,000-24,000 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். மறுபடியும் வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா அப் ட்ரெண்டு, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் 2 விதமான ஒரு சினாரியோ வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சினாரியோ நமக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமோட சார்ட்டை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது எத்தனை பேர் கெஸ் பண்ணிங்க, அதாவது ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடச்சி இந்த இடத்துல ரீடெஸ்ட்டும் வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கேன். இந்த ப்ளூ லைன் நான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ளூ லைனை வந்து பெருசாக வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இருந்தது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ஹை இந்த இடத்துல இருக்குது. அந்த ஹைக்கு இன்னொரு ஹையர் ஹை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு சிக்னல் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த சிக்னல் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து அகெயின் ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து இப்படி வந்து நகரும், இப்படி போயிட்டு அண்ட் ஃபைனலி இப்படி போயிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த வீக், அப்கமிங் வீக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கிறாங்க, ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துருச்சு, இந்த சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 விதமான ஒரு சினாரியோ நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எங்கே பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங்க்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் ப்ரைஸ் வந்து
ஒரு 23,800லேருந்து ஒரு 23,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதுவே அந்த க்ளோசிங்கை வந்து கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா 24,600 24,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ளஸ் ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் பாருங்கள், எப்போயெல்லாம் வந்து 23,880லேருந்து 23,800 வந்து டச் வந்து பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 டைம் நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எப்போயெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 24,500 600 இதை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல இறங்கியிருக்கு பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துலையும் இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து மாறி இருக்குது. அப்போ அப்கமிங் வீக் வந்து 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்திருக்கும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வந்து ஒர்க் ஆகும். இதை பிரேக் அவுட் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். பட் அந்த 24,600 உடைச்சாங்க அப்படின்னா 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து இந்த 24,600 நோக்கி வந்து நகரும். அப்படி இல்லாமல் இந்த லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போது ஒரு 23,800 அகெயின் நம்ம வந்து இந்த வீக் வந்து விசிட் வந்து பண்ணுவோம். ரேர் கேஸ் நமக்கு வந்து 23,800 உடச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கலாம்? அடுத்த ஒரு சப்போர்ட், அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது? 23,550 23,500 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்கும், அடுத்த ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு எங்கே வரைக்கும் இருக்கலாம்? 23,500 இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்ட் 25,000 வந்து இருக்கலாம். ஆனால் இதுக்கு முதல்ல 24,600 பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி 23,800 பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். இது நடந்தால் மட்டும் இந்த லெவல்ஸ் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.